சென்னை புறநகர் பகுதியான மாங்காடு அருகே சிக்கராயபுரத்தில் உள்ள கல்குவாரிகளில் இருக்கும் நீரை கொண்டு சென்னையின் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் விவேக்கிடம் பேசலாம். விவேக், குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க கல்குவாரியிலிருந்து நீர் எடுக்கப்படலாம் என்ற செய்தி வெளியாகிருக்கிறது. அதே போன்று அந்த நீரை கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் அதே போன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு ஆய்வுக்காக அனுப்பியிருந்தார்கள். ஆய்வு முடிவு வெளியாகிருக்கிறதா? கார்த்திகே, நீங்களே குறிப்பிட்டது போல இங்கே சென்னை மாங்காடுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிக்கராயபுரம், அதே போல கொள்ளச்சேரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் இருக்கக்கூடிய தண்ணீரை சென்னையினுடைய குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக பயன்படுத்தலாம் என்று அதற்கான ஆய்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிங்ஸ் இன்ஸ்டிடியூட், கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டிடியூட், அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புவி மையம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுத்துறை இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் ஏற்கனவே ஆய்வு செய்து நேற்றைக்கு செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் தான், அவற்றை பயன்படுத்தலாம் என்று. ஆக இன்று அல்லது நாளையிலிருந்து இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய பணிகளானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையினுடைய மொத்த தண்ணீர் தேவை என்று நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 850 மில்லியன் கன லிட்டர், 850 மில்லியன் லிட்டர் தண்ணீரானது சென்னைக்கு தேவைப்படுகிறது ஒரு நாளைக்கு. இதில் 470 மில்லியன் லிட்டர் தண்ணீரை பூண்டி, சோழவரம், அதே போல செம்பரம்பாக்கம், புழல் ஆகிய ஏரிகளிலிருந்து நாம் பெற்று வந்தோம். 100 மில்லியன் லிட்டர் தண்ணீரானது நெமிலிச்சேரியில் கடல் தண்ணீரை குடிநீராக மாற்றக்கூடிய திட்டத்தின் மூலமாகவும் அதே போல மீஞ்சூரில் இருக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டு வந்தோம். மீதமுள்ள 180 மில்லியன் லிட்டரானது வீராணம் ஏரியிலிருந்து பெறப்பட்டு வந்தது. வீராணம் ஏரியிலிருந்து பெற்று வந்த தண்ணீரானது தற்போது கிட்டத்தட்ட முற்றாக தடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நெமிலிச்சேரி மற்றும் மீஞ்சூரில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக ஓரளவு 70 to 80% தண்ணீரானது தற்போது பெறப்பட்டு வருகிறது. இதை தாண்டி பூண்டி, சோழவரம், புழல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏரிகளில் இருந்து பெறக்கூடிய தண்ணீரின் அளவானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த தண்ணீரை வைத்து அடுத்த 3 மாதங்களுக்கு சமாளிக்க முடியும் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தண்ணீர் மக்களுக்கு கொடுக்கப்படும் விநியோக அளவானது குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 22 கல்குவாரிகளிலும், அதே போல் பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய 3 கல்குவாரி, திருநீர்மலை பகுதியில் இருக்கக்கூடிய 3 கல்குவாரி, நன்மங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய 3 கல்குவாரி என மொத்தம் 31 கல்குவாரிகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 30 மில்லியன் லிட்டர் தண்ணீரை எடுப்பதற்கு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாகவும் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாங்காடில் இருக்கக்கூடிய 22 கல்குவாரி பகுதிகளில் அநேகமானவை சிக்கராயபுரத்திலும் கொள்ளச்சேரி பகுதியிலும் தான் இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய 2 முக்கியமான கல்குவாரிகளில் பெருவாரி அளவான தண்ணீர் இருப்பதாக இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 30 மில்லியன் லிட்டர் தண்ணீரை எடுக்க வேண்டும் என்றால் ஒரு மாதத்திற்கு இவர்கள் எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக 3000 மில்லியன் லிட்டர் தண்ணியானது இங்கே மொத்தமாக இருப்பதாக கணக்கிட்டு சென்றிருக்கப்படுகிறது. இந்த தண்ணீரை சோதனை செய்து இது குடிப்பதற்கு உகந்த தண்ணீரா என்ற ஆய்வில் அவை குடிப்பதற்கு உகந்த தண்ணீர் தான் என்று ஏற்கனவே ஆய்வறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.